அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம நியூ சாப்டர் பைத்தான் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல கிளாஸ் 1 செஷன் இன்னைக்கு பார்க்கலாம். Come students, let me start the class. Topics covered. What is Python? Python overview. History of Python. Python features. Where is Python used? Who uses Python today? What is Python? So, Python அப்படின்றது ஒரு programming language. நார்மலா Python அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? Python is a high level programming language created by Guido van Rossum, fondly known as benevolent dictator for life. So, Python அப்படின்றது என்ன அப்படின்னா, it is a high level programming language. High level programming language அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இத ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைடோ வேன் ராசம். Python was first released in 1991. Today, Python interpreters are available for many operating systems including Windows. So, Python வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எந்த இயர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, in the year of 1991. So, இன்னைக்கு வந்து Python interpreters, அதாவது இன்டர்பிரிட்டர் அப்படின்றது என்னன்னா, an interpreter is a computer program that is used to directly execute program executions அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த இன்டர்பிரிட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம்ல நம்ம என்ன கண்டென்ட்டை கொடுக்குறோமோ அதை டைரக்டாவே வந்து நமக்கு அதனுடைய ரிசல்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். சரிங்களா? அதனால பைத்தான் அப்படின்றது இன்னைக்கு எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மெயினா விண்டோஸ்லயும். சரிங்களா? பைத்தான் ஓவர்வியூ. ஓவர்வியூ அப்படின்றது என்னன்னா, ஒரு ஜெனரல் சம்மரி தான். ஸோ பைத்தான் இஸ் எ ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் இன்டராக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பைத்தான் அப்படின்றது என்னன்னா, நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இதுல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வந்து அதனுடைய ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, டைரக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய C++ லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இதுல வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? Python is designed to be highly readable. It used English keywords frequently, whereas the other languages use functions. Python அப்படின்றது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸி இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா
ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற மாதிரியான டிசைன்ல வந்து பைத்தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த பர்டிகுலர் கீவேர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? கீவேர்ட் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ஸை போடுறதுக்கு டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த காமன் வேர்ட்ஸ், தட் மீன்ஸ் கீவேர்ட் அப்படின்றது. இந்த கீ அப்படின்னா இந்த கீவேர்டை நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த வேர்டை நம்மளால எந்த இடத்துலயுமே வந்து டேட்டாவா யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் கீவேர்ட். அதனால நம்ம பைத்தான்ல டிசைன் பண்ணிருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் கீவேர்ட்ஸா தான் இருக்கும். ஆனா மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்கிறது எல்லாமே எப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்ல டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இட் ஹாஸ் fewer syntactical constructions than other languages. So syntactical constructions அப்படின்றது எப்படி அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஓரியன்டா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், Python is object oriented. Python supports object oriented style or techniques of programming that encapsulates code with objects. That encapsulates code with object. அதாவது இந்த பைத்தான் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு C++ ஓரியன்டட் ப்ரோக்ராமை வந்து சப்போர்ட் பண்ணும். என்கேப்சுலேட் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய கோடிங்ஸை வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து C++ கிளியரா படிச்சிருந்தோம் அப்படின்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்டையும் கோடிங்ஸையும் ஒன்னா என்கேப்சுலேட் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து பைத்தான்ல அவைலபிளா இருக்கு. என்கேப்சுலேட்னா நார்மலா கோடிங்ஸையும் அதை வந்து ஆப்ஜெக்ட் கூடயும் சேர்த்து ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் என்கேப்சுலேட்டிங் அப்படின்றது. சரிங்களா? Python is interpreted. Python is processed at runtime by the interpreter. You do not need to compile your program before executing it. That is similar to PERL and PHP, Perl and PHP. So Python is processed at runtime அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி கம்பைலேஷன் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. நம்ம டைரக்டாவே வந்து ரன் டைம்ல வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். சிமிலர் டு Perl and PHP கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ Perl அப்படின்றது என்ன? Perl அப்படின்றது என்னன்னா பிராக்டிக்கல் என்ஹான்ஸ்ட் அண்ட் ரிப்போர்ட் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் இந்த Perl அப்படின்றது என்னன்னா, இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸை கிரியேட் பண்றதுக்காக இந்த Perl நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்தது PHP அப்படின்னு சொல்றோம். PHP அப்படின்றது என்ன? சோ PHPன்றது என்னன்னா, இட் இஸ் எ ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். நார்மலா நம்ம ஒரு ஹோம் பேஜை டெவலப் பண்றோம் அப்படின்னும் போது இந்த PHP அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ நம்ம வந்து ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் வந்து நம்ம PHP மூலமா யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், Python is interactive. You can actually sit at Python prompt and interact with the interpreter directly to write your programs. So interactive, interpreter இது எல்லாமே பாத்தீங்கன்னா more or less ஒரே சேம் மீனிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம Python prompt, அந்த prompt அப்படின்றது என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பைத்தான் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து டைரக்டாவே ப்ரோக்ராம்ஸை டைப் பண்ணி நம்மளால வந்து ரிசல்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? Python is beginner's language. Python is a great language for the beginner level programmers and supports the development of a wide range of applications from simple text processing to www browsers to games. Beginners language அப்படின்றது என்னன்னா, ஒரு பிகினிங் லெவல்ல ப்ரோக்ராம் போடக்கூடியவங்களால கூட
பைத்தானை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே ஒரு வைட் ரேஞ்ச் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றவங்களாலையும் பைத்தானை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். மெயினா பைத்தான் வந்து நம்ம எதுல ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப் ப்ரௌசர்ஸ்லயும் கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் பைத்தான். Python was developed by Guido van Rossum in the later 80s and early 90s at the National Research Institute for Mathematics and Computer Science in the Netherlands. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பைத்தான் வந்து யாரு டெவலப் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைடோ வேன் ராசம் தான். எப்போனா லேட் 80ஸ்லயும் இயர்லி 90ஸ்லயும் எங்கன்னா நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நெதர்லாண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பைத்தான் வந்து டெவலப் பண்ணாங்க. சரிங்களா? பைத்தான் இஸ் derived from many other languages including ABC, Modula 3, C, C++, Algol 68, Smalltalk and Unix shell and other scripting languages. So பைத்தான் வந்து எதுல இருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பைத்தான் வந்து டிரைவ் பண்ணாங்க. என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசி, மாடுலா 3, சி, C++, Algol 68, Smalltalk and Unix shell and other scripting languages. Python is copyrighted like Perl. Python source code is now available under the GNU. So Python வந்து காப்பிரைட் பண்ணிருக்காங்க. எதுல இருந்துன்னா Perl அப்படின்றதுல இருந்து தான். பைத்தானுடைய சோர்ஸ் கோட் எதுல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா GNU. that means genus not unix. genus not unix. so இதுல வந்து நமக்கு பைத்தானுடைய சோர்ஸ் கோட் அவைலபிளா இருக்கு. இத வந்து நார்மலா எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீனோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இது என்னன்னா இது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். சரிங்களா? ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ் இதுலயும் வந்து நம்ம பைத்தானுடைய சோர்ஸ் கோட் வந்து எடுத்துக்க முடியும். Python is now maintained by a core development team at the institute, although Guido van Rossum still holds a vital role in directing its progress. So Python வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர் டீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பெட்டர் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக வந்து ப்ராக்ரஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? Python 1.0 was released in November 1994. In 2000, Python 2.0 was released. Python 2.7.11 is the latest edition of Python 2. Meanwhile, Python 3.0 was released in 2008. Python 3 is not backward compatible with Python 2. The emphasis in Python 3 had been on the removal of duplicate programming constructs and modules so that there should be one and preferably only one obvious way to do it. Python 3.5.1 is the latest version of Python 3. So இதுதான் என்னன்னா history of Python அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பைத்தான் ஃபியூச்சர்ஸ். ஸோ பைத்தானுடைய யூசேஜ் அதனுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு லேர்ன், ஈஸி டு ரீட், ஈஸி டு மெயின்டைன், ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, இன்டராக்டிவ் மோட், போர்ட்டபிள், எக்ஸ்டெண்டபிள், டேட்டாபேசஸ், ஸ்கேலபிள், GUI ப்ரோக்ராமிங். இதுல ஃபர்ஸ்ட் ஈஸி டு லேர்ன்.
Python has few keywords, simple structure and a clearly defined syntax. This allows a student to pick up the language quickly. ஸோ பைத்தானுடைய கீவேர்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரியே அதோடைய சின்டாக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ரொம்ப கிளியரா வந்து அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்டால ஈஸியா பைத்தான் லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஈஸி டு ரீட். பைத்தான் கோட் இஸ் மோர் கிளியர்லி டிஃபைன்ட் அண்ட் விசிபிள் டு த ஐஸ். பைத்தானுடைய கோடிங் அப்படின்றது எப்படி இருக்கும்னா நம்மளால வந்து அந்த கோடிங்கை படிக்கும் போதே ரொம்ப கிளியரா புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோடிங்ஸும் நம்மளால வந்து பார்த்த உடனே அதை அப்சர்வ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஈஸி டு மெயின்டைன். பைத்தான்ஸ் சோர்ஸ் கோட் இஸ் ஃபேர்லி ஈஸி டு மெயின்டைன். ஸோ இதனுடைய சோர்ஸ் கோட் வந்து நம்மளால வந்து ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். Standard library. Python's bulk of the library is very portable and cross-platform compatible on Unix, Windows and Macintosh. So Python உடைய library functions அப்படின்றது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நம்மளால வந்து ரொம்ப compatible, ரொம்ப ஈஸியா காம்பாக்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். Interactive mode. Python has support for an interactive mode which allows interactive testing and debugging of snippets of code. So பைத்தான்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இன்டராக்டிவ் மோட்ல நம்ம பைத்தானை ரன் பண்ணும் போது உங்களுக்கு உங்க ப்ரோக்ராமுடைய டெஸ்டிங்கும் டீபக்கிங் அப்படின்னா எரர் கரெக்ஷன் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், போர்ட்டபிள். Python can run on a wide variety of hardware platforms and has the same interface on all platforms. So Python வந்து நம்ம எந்த ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்லயும் ரன் பண்ண முடியும். Extendable. You can add low-level modules to the Python interpreter. These modules enable programmers to add or to customize their tools to be more efficient. Extendable அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம்ஸை வந்து ரொம்ப ஈஸியா வேற ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் வந்து ஆட் பண்ணவும் முடியும். அதை கஸ்டமைஸ் பண்றதுக்கான டூல்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட், டேட்டாபேசஸ். Python provides interfaces to all major commercial databases. It provides interfaces. Commercial databases அப்படின்றது நம்ம வந்து நார்மலா எந்த ஃபீல்டுல நம்ம வந்து யூஸ் பண்றதா இருந்தாலும் இந்த பைத்தானை வந்து நம்ம எல்லா டேட்டாபேசஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்கேலபிள். Python provides a better structure and supports for large programs than shell scripting. So scalable அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த பைத்தானுடைய ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது எல்லா லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ்லயும் ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். செல் ஸ்கிரிப்டிங் அப்படின்றது என்னன்னா அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், தட் மீன்ஸ் யூனிக்ஸ் பேஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ரன் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைல் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து அதுலயும் வந்து பைத்தான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். GUI ப்ரோக்ராமிங். GUI அப்படின்றது என்னன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். Python supports GUI applications that can be created and ported to many system calls, libraries and Windows systems such as Windows MFC, Macintosh and the X Windows system of Unix. So இந்த GUI applications அப்படின்றது வந்து நம்ம நிறைய சிஸ்டம் கால்ஸ்ல, லைப்ரரிஸ்ல, விண்டோஸ் சிஸ்டம்ஸ்ல இந்த மாதிரி எல்லாத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய GUI அப்ளிகேஷன்ஸையும் பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ். அடுத்தது Python has a big list of good features. A few are listed below. It supports functional and structured programming methods as well as OOP. That means இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனலாகவும் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் மெத்தட்லயும் வந்து பைத்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதுலனா OOP, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். சரிங்களா? It can be used as a scripting language or can be compiled to bytecode for building large applications. இது வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கான பைட் கோடாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இட் ப்ரொவைட்ஸ் வெரி ஹை லெவல் டைனமிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் டைனமிக் டைப் செக்கிங். இதுல பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்றது ஹை லெவல் டைனமிக் டேட்டா டைப்ஸா இருக்கும். அதே மாதிரியே டைனமிக் டைப் செக்கிங்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். இட் சப்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து அன்வான்டட் கோடிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து உங்களுக்கு ரிகவர் பண்ணிக்கும். இட் கேன் பி ஈஸிலி இன்டகிரேட்டட் வித் C, C++, COM, ActiveX, Corba and Java. Next, where is Python used? Python வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Python is used for multiple purposes. எதுலனா system programming, building GUI applications, internet scripting, component integration, database programming, rapid prototyping, numeric and scientific programming, game programming, robotics programming. So first system programming. நம்ம வந்து சிஸ்டம்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்காக பைத்தான் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே பில்டிங் GUI அப்ளிகேஷன்ஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு பைத்தானை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் ஸ்கிரிப்டிங், நம்ம வந்து நம்மளுடைய வெப் பேஜஸ்க்கு வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் எதனா ரெடி பண்ணோம்னாலும் பைத்தான் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். காம்போனன்ட் இன்டகிரேஷன், காம்போனன்ட் இன்டகிரேஷன் அப்படின்றது உங்களுக்கு நார்மலா ரொம்ப வந்து ஈஸியா நமக்கு இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங், டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரேபிட் புரோட்டோடைப்பிங். ஸோ ரேபிட் புரோட்டோடைப்பிங் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு, அதாவது ஒரு ஷேப், சைஸ், வெப்சைட்ல நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஷேப், சைஸ், ஓவராலா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணது உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து பைத்தான்ல நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நியூமரிக் அண்ட் சயின்டிபிக் ப்ரோக்ராமிங், கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராமிங், நம்ம வந்து ரோபோட்டிக்ஸ்லயும் வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த டாபிக், ஹூ யூசஸ் பைத்தான் டுடே? யாரெல்லாம் வந்து இன்னைக்கு பைத்தான் வந்து யூஸ் பண்றாங்க? Many organizations use Python for varied purpose. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பைத்தான் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மெயினா கூகுள் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் வெப் சர்ச் சிஸ்டம், வெப் சர்ச்சிங் பர்பஸ்க்காக கூகுள் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி யூடியூப் எதுக்குன்னா வீடியோ ஷேரிங் சிஸ்டம்காக பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது BitTorrent எதுக்குன்னா பீர் டு பீர் ஃபைல் ஷேரிங் சிஸ்டம். அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷேரிங் டிஜிட்டல் மீடியா யூசிங் நெட்வொர்க் டெக்னாலஜி. நெட்வொர்க் டெக்னாலஜி மூலமா நீங்க
டிஜிட்டல் மீடியாஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்னக்கா பியர் டு பியர் ஃபைல் ஷேரிங் அப்படின்றது. இன்டெல், ஹெச்பி, சீகேட், ஐபிஎம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஹார்ட்வேர் டெஸ்டிங் பர்பஸ்க்காக பைத்தான் யூஸ் பண்றாங்க. பிக்சர், இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா மூவி அனிமேஷன் பர்பஸ்க்காக பைத்தான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது ஜேபி மார்கன், சேஸ், யூபிஎஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் ஃபார்காஸ்டிங்காக யூஸ் பண்றாங்க. அடுத்தது நாசா, ஃபெர்மி லேப் சயின்டிபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஐரோபோட், கமர்ஷியல் ரோபோட் வேக்யூம் கிளீனர்ஸ்க்காக பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. என்எஸ்ஏ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கிரிப்டோகிராஃபிக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ். அயன் போர்ட் இமெயில் சர்வர்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைத்தானுடைய இன்ட்ரடக்ஷன், அதே மாதிரியே பைத்தானுடைய ஹிஸ்டரி, நெக்ஸ்ட் ஓவர்வியூ, அடுத்தது பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் வேர் இட் இஸ் யூஸ்ட், ஹூ யூஸ்ட் த பைத்தான், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ பைத்தான் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், அதனுடைய பேசிக்ஸ் இதுதான். சரிங்களா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம பைத்தான் பத்தி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.